ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து டே இன் மை vlog தான் பார்க்க போகிறோம். ஆஸ் அ விமனாக ஒரு சின்ன மெசேஜ் வந்து விமன் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. என்ன தான் ஹஸ்பண்ட் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சாலும், என்ன தான் அப்பா வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சாலுமே சரி, ஆஸ் அ விமனாக நம்ம வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கும்போது நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம மேக் பண்ணிக்கணும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது எதையுமே நம்ம வந்து காதில் வாங்காமல் நம்ம என்ன வழியில் போயிட்டுருக்கோமோ அதே வழியில் போயிட்டே இருக்கணும். 4 பேர் 4 விதமாக சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அது எதையுமே நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது. நம்ம லைஃப்க்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க லைஃப்பை போய் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்மளோட மணி, நம்மளோட ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாப்பினஸ் வரும் பார்த்திங்களா, அதை எதாலையுமே கொடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் நமக்கு என்ன செஞ்சாலுமே சரி, ஆனால் நம்மளா ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணி அதை வந்து கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சு நமக்கு ஒன்று வாங்கிக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தியா, அந்த ப்ரைஸ்லெஸ்ஸான ஹாப்பினஸ்க்கு ஈடு இணையே கிடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன். பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை தான். பட் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நம்மளோட ஏர்னிங்ஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது நம்ம விமனாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஷீல்டு மாதிரி. விமென்ஸ் டே அப்போ தான் விமென்ஸை பற்றி பேசணும் அப்படின்றது கிடையாது இல்லையா? விமன் எல்லாருமே டெய்லி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு ஓடிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜ். ஈவன் எனக்குமே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ தட் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஹவுஸ் மேக்கராக இருக்கிறது மட்டுமே ஒரு விமனோட வேலை கிடையாது. அவங்களும் வெளியே போய் 4 காசு சம்பாதிக்க தான் செய்யணும். வீட்டுக்குள்ளேயே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அடுப்படியில் இருக்கிறது மட்டுமே லைஃப் கிடையாது. அது ஒரு பார்ட், அவ்வளோதான். நம்ம ஃபியூனரலுக்கு கூட 4 பேர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. பட் நான் அதை பற்றி பேசலை. பட் இருக்கும்போது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம வளர்த்துக்கணும். செல்ஃபாக வந்து ஏர்ன் பண்ண கற்றுக்கணும். 4 இடத்துக்கு நீங்களே போயிட்டு வர பழகணும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஒருத்தரை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். பேசிக்கலி எனக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதோ ஒரு வகையில் நான் ஏர்ன் பண்ணி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பிகாஸ் எனக்கு அது பிடிக்கும். எனக்கு நானே ஏர்ன் பண்ணி நானே ஒரு விஷயம் செஞ்சுக்கும் போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது வந்து ப்ரைஸ்லெஸ். நிஜமாகவே அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு ட்ரக் மாதிரி, எனக்கு அப்படி கூட சொல்லலாம். ஸோ எல்லா விமனுமே வெளியே வாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டுமே லைஃப் கிடையாது. வெளியே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எல்லா விமனுமே அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரிய வச்சு நீங்களும் உங்களோட சொந்த காலில் நிற்க ட்ரை பண்ணுங்கள். நமக்கும் நிறையவே ஃப்ரீடம் இருக்குது. வீட்டில் உள்ளவங்கள பார்த்துக்கிட்டு, பேபிஸை பார்த்துக்கிட்டு, அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டுமே நம்மளோட வேலை கிடையாது. நமக்கான நேரமும் நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் பை த வே, இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டில் தென், பை ஃப்ரம் சாரா.